முக்கிய செய்தி, டாக்கா விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வங்கதேசம் டாக்கா விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விமான சேவைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கி கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். தீயை அணைக்கும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன? பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? கண்டிப்பாக முதல்ல இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது வங்கதேசத்தின் அசத் ஷாஜாலால் சர்வதேச விமான நிலையத்தில் தான். விமான நிலையத்துடைய கார்கோ ஆபரேட்டிவ் பகுதியில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் இந்த விபத்து 2:30 மணிக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுது. முதல்ல சிறிதா தொடங்கிய தீ உடனே விமான நிலையத்தில் இருந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை இணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் தீ மலமல பரவியதால் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அந்த 2 வாகனங்களால் உடனடியாக விமான நிலையங்களில் இருந்த வாகனங்களை தாண்டி வெளியில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்தும் இந்த தீயை கொண்டு வர முடியாமல் நீண்ட நேரம் திணற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. இதனால் பல விமானங்கள், அதாவது டாக்கா விமான நிலையத்திற்கு வந்து தரையிறங்க வேண்டிய பல விமானங்களும், அதே போல டாக்கா விமான நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களும் மேலே செல்ல முடியாமலும் தரையிறங்க முடியாமலும் மிகுந்த ஒரு பரபரப்பான சூழல் அங்கு ஏற்பட்டது. அங்கிருந்த விமானங்கள் அனைத்தும் வேறு பகுதிக்கு மாற்றிவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இருப்பினும் முழுமையாக தற்போது வரை நிலைமை சரியாகவில்லை. விமான நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த 2 விமானங்களும் தற்போது புறப்படாமல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கார்கோ பகுதி என்பது இறக்குமதி செய்யப்பட்ட, அதாவது பல்வேறு நாடுகளில் பங்களாதேஷின் வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொருட்கள் அனைத்தையும் இறக்கி வைக்கும் ஒரு குடோனில் தான் இந்த விபத்தானது முதலில் தொடங்கியிருக்கிறது. அந்த தீயானது தொடங்கியிருக்கிறது. அது மலமளவென பக்கத்தில் இருந்த குடோன்களுக்கும் பரவி இருப்பதாக முதல் கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. தீக்கான காரணம் என்ன என்பது தற்போது வரை தெரியவில்லை. அதற்கான விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இந்த தீ விபத்தினால் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தீயை அணைக்கும் பணி ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துவிட்டது. இருப்பினும் விமான நிலையத்தில் பாதுகாப்பு கருதி பயணிகள், அதாவது விமானத்திற்காக காத்திருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் தற்போதைய அங்கு சூழலாக இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.